வணக்கம் மக்களே. கைஸ் இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம புதுசாக ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த காஃபி ஷாப் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த காஃபி ஷாப் தான் போய் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ காஃபி ஷாப்போட எபிசோட் 3 இது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் வந்து அவ்வளோவா லாபம் நம்ம எடுக்கல. சரி வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோடில் வந்து நிறைய லாபம் எடுக்க முடியுதா, கடையை நல்லா டெவலப் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் கடையை ஓப்பன் பண்ணி. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபம் பெருசாக நம்ம எடுக்கல. வந்த காசெல்லாம் நம்ம கடையை அப்டேட் பண்ணவே செலவு பண்ணிட்டோம். சொல்லுங்க பரவாயில்ல, அதுவும் நம்ம கடைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே. என்னைக்காச்சும் நல்லா லாபம் எடுக்கணும். ஸோ நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள்லாம் இருக்கா பார்த்துக்கலாம். கப்பு இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது, முக்கியமாக காஃபி பீன். காஃபி பீன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது, இதில் ஒரு காஃபி பீன் பேக்கெட் இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போதைக்கு இந்த டேவை ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஒரு சேர் போட்டிருந்தோம், இங்கே டபுள் சீட் சேர் போட்டிருந்தோம். ஓகே, கடையெல்லாம் க்ளீனாக இருக்கா? வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணு. மெனு இஸ் எம்டியா? மெனு எம்டின்னு காட்டுது. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெனு வந்து எஸ்ப்ரெஸோ ஒன்று, லாங் காஃபி. லாங் காஃபிக்கு என்னென்ன தேவை கைஸ்? கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க கைஸ். முதல்ல நம்ம கடையை மூடிட்டு, சாரி சார் இன்னைக்கு கடை க்ளோஸ்டு, சில பல கடையை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. நம்ம மெனுவே ஒன்றும் ஆட் பண்ணல. எக்ஸ்ப்ரெஸோ ஆட் பண்ணியிருக்கோங்க கைஸ் நம்ம. ஸோ இதுக்கு முதல்ல எஸ்ப்ரெஸோ ப்ரோட்டு அமுச்சு விட்டுடலாம். கப் எங்க? எஸ்ப்ரெஸோ சீக்கிரம் 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 கைஸ். 2 கஸ்டமர் வந்திருக்காங்க கைஸ், 2 பேருக்கும் எஸ்ப்ரெஸோ தான். சீக்கிரம் எடுத்துட்டு பிளேட்டில் வச்சுட்டு. கம்மிங் சார் இந்தாங்க உங்களுக்கு ஒரு எஸ்ப்ரெஸோ. சீக்கிரமாக அவங்க வெயிட் பண்ணுறதுக்குள்ளே போட்டோம் கைஸ், சீக்கிரம். காஃபி பீன் காலி கைஸ், காஃபி பீன் வேறு ஆட் பண்ணணும். எடு, கஸ்டமர் கோவத்தில் கிளம்பிட போகிறாங்க. இது யார் இது? ஓ, இவரும் ஜென் தான், இவரும் சார் தானா? ஓகே சார், உங்கள் எஸ்ப்ரெஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வாங்க சார். என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, ஒரு எஸ்ப்ரெஸோவா? இந்தாங்க உங்கள் சேஞ்சு. என்ஜாய் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சீக்கிரம் வாங்க மேடம், எவ்வளோ நேரம் குடிப்பீங்க? ஓகே கேஸ், அடுத்த ஆள் வந்துட்டார் பே பண்ண. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இவரும் எஸ்ப்ரெஸோ தான் சாப்பிட்டாரு, இவருக்கும் அதே மாதிரி தான் சேஞ்சு. எடுத்துக்கோங்க கைஸ், வாங்க டிப்ஸு போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடப்பா, டிப்ஸே எதுவும் வைக்கல கைஸ். 2 பேருமே டிப்ஸ் வைக்கல. சூப்பர் கைஸ். இப்போ நம்ம மெனுவில் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்குது. எஸ்ப்ரெஸோ ஒன்று இருக்குது, லாங் காஃபி ஒன்று இருக்குது. லாங் காஃபியை நம்ம ஆட் பண்ணிடலாம் மெனுவில். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 27.45. இது பார்த்தீங்களா 19.33 தான் ரேட்டு. ஸோ அதோட இது வந்து ரேட் அதிகம், அப்போ நம்மளுக்கு லாபமும் அதிகமாகும். ஓகே, 2த்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஷாப் ஓப்பன் பண்ணுறான். சரி வாங்க, அதுக்குள்ளே நம்ம காஃபி பீனை போட்டுடலாம் கைஸ். காஃபி பீன் காலி, சீக்கிரம் போடு. ஓகே கைஸ், அடுத்த கஸ்டமர் வந்துட்டாரு. வாங்க சார். 2 பேர் வந்திருக்காங்க. வாங்க டேக் யூ சீட். மேம் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ நீங்கள் உட்காந்துக்கலாம். நீங்கள் உட்காந்து நீங்கள் வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். என்ன மெனு? டேபிள் 1 எஸ்ப்ரெஸோவா, டேபிள் 2 லாங் காஃபியா? ஃபஸ்ட்டு எஸ்ப்ரெஸோ போடு, அடுத்தது லாங் காஃபி. ஸோ இப்போ 2 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம மெனுவில்.
யார் எஸ்ப்ரெஸோ, யார் லாங் காஃபி? டேபிள் 3 எஸ்ப்ரெஸோ கைஸ். ஸோ இவர் தான் எக்ஸ்ப்ரெஸோ. ஆஹா, அதிகமாக வந்துட்டே இருக்காங்க கைஸ் கஸ்டமர்ஸ். சீக்கிரம் ஒரு லாங் காஃபி ஒன்று, சீக்கிரம். அவருக்கு என்ன வேணுமா? டேபிள் 5க்கும் எஸ்ப்ரெஸோவும். ஆஹா, அடுத்த கஸ்டமர். சூப்பர். எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. சீக்கிரம் எடுறா. அடுத்தது எஸ்ப்ரெஸோ போட்டு போயிடலாம் கைஸ். சீக்கிரம். யாருக்கு எஸ்ப்ரெஸோ? டேபிள் 3 இவங்களுக்கு தானே எஸ்ப்ரெஸோ. டேபிள் 4 தான் எஸ்ப்ரெஸோ. ஆஹா மேம் கோவப்படாதீங்க கைஸ். நிறைய பேர் வந்தால் சமாளிக்க முடியல கைஸ் நம்மளால். என் பேருங்க இவருக்கு எடுத்து கொடுத்துடலாமா அந்த காஃபியை? இந்தாங்க சார், என்ஜாய் பண்ணுங்க. நம்மளே கேஷை கலெக்ட் பண்ணணும், நம்மளே சர்வ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோங்க? இந்த சேஞ்சு கொடுக்கறது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, எடுத்துகிட்டு போங்க. ஆஹா, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு கைஸ். அவர் பார்க்கவே இல்லை நம்ம. இவருக்கு எஸ்ப்ரெஸோவா? இது என்ன எஸ்ப்ரெஸோவா? ஓகே, இதை கிட்ட ஊற்றல அவருக்கு. கோவப்படாதீங்க மேம், கோவப்படாதீங்க. வந்துருச்சு, உங்கள் ஆர்டர் வந்துருச்சு. ஓகே கைஸ். ஒரு கஸ்டமர் வந்து கொச்சிட்டு போயிட்டாங்க லேட் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால சமாளிக்க முடியல. டக்குன்னு க்ளீன் பண்ணிடணும். சார் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வந்துடுறேன். நீங்கள் மேம் ஒன்றும் குடிக்கலையா? சரி வாங்க, இவர்கிட்ட கேஷை வாங்கிடலாம். போங்க போ. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அடுத்து யாருன்னா வராங்களா? ஓ 18 டைம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. இவங்க தான் லாஸ்ட் கஸ்டமர். இதை போட்டுட்டு ட்ரேயில் வச்சிடலாம். ஓகே மேம், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இவங்களும் எக்ஸ்ப்ரெஸோ தான் குடித்தாங்க. ஓகே சரி வாங்க, முதல்ல கடையை முடிடலாம். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெனு ஆட் பண்ணியிருக்கோம். எஸ்ப்ரெஸோ, லாங் காஃபி 2 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் அதிகமாக வர்றதுனால எல்லாருக்கும் சர்வ் பண்ண முடியல கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம டே முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பொருள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கப்புலாம் காலி ஆகிடுச்சு. கப்பு ஆர்டர் பண்ணோம், காஃபி பீன்ஸ் ஆர்டர் பண்ணோம். ஒரு காஃபி பீன் தான் இருக்குது. கப்பு காஃபி பீன் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் மில்க் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ். நாளைக்கு வந்து ஒரு புது டிஷ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மில்க் தேவை. ஸோ மில்க் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு காஃபி பீனு, ஒரு மில்க்கு. ஓகே, ஆட் பண்ண. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்ஸு ஒரு 2 செட் வாங்கிக்கலாம். ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 9 கப்பு இருக்கும். ஆட் பண்ணு. டோட்டலாக 3 ஐட்டம். எவ்வளோ ஆச்சு? $57 தான். ஓகே, பை போட்டாச்சு. சரி வாங்க, இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். டெலிவரி ட்ரக் வந்துருச்சா இல்லையா? அதனால தான் கைஸ், போட்டவொன்னே ரொம்ப சீரியஸாக வந்துடுவான் டெலிவரி ட்ரக் பாய். எங்க யாருன்னு பார்க்கலாமா டெலிவரி யாரு? ஏய் கைஸ், இங்கே பாருங்கள், யாருமே இல்லை கைஸ். சொல்ல வெறும் வண்டி மட்டும் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இருக்குமோ? என்னையா இது? ஒரு டிரைவரை போட்டு அமைச்சிருக்கலாம். ஓப்பன் பண்ணு. சரி வாங்க, நம்ம பொருளை எடுத்துக்கலாம். காஃபி பீன் ஒன்று. இதில் மில்க் இருக்குது. ஓ 4 மில்க் இருக்குது கைஸ். ஒன்று ஆர்டர் பண்ணால் 4 மில்க் இருக்குது அதில். இது எடுத்துக்கலாம். இது ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 18 கப்பு இருக்குது. இப்போ யாருக்கு நான் பாய் சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது? ஓகே ட்ரக் பாய். வெறும் ட்ரக் மட்டும் வந்ததுனால ட்ரக்குக்கே நம்ம நன்றியை சொல்லிடலாம். இதுக்கு தாண்ட ஒரு டிரைவரை போட்டு அனுப்பணும். பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்கான எப்படி போகுது? ரேஷ் டிரைவிங் ஓட்டிகிட்டு போகுது பாருங்கள். ட்ரக்கு மட்டும் அதுவே. சரி வாங்க, எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம். பாக்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே அடிக்க வச்சிடலாம் கைஸ். அப்போ தான் பார்க்க வந்து டேபிள் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா கஸ்டமர் பார்த்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுவாங்க. சரி ஓகே, பிளேட் எடுத்து இதில் வச்சிரு. ஓகே, கப்பு பிரித்து அதில் போட்டுடலாம் கைஸ்.
இங்கே ஒரு கப்பை வச்சிடலாம். ஸோ ஒரு மில்க் பேக்கெட் எடுத்து வெளியே வச்சிடலாங்க. ஓ இதுதான் மில்க் பேக்கெட்டா? ஓகே, ஒரு காஃபி பீன், ஒரு மில்க் பேக்கெட், ஒரு கப் இருக்குது. நாளைக்கு டக்குன்னு வந்தோன்னே சர்வ் பண்ண. ஓகே சரி வாங்க இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி எவ்வளோ லாபம் வந்ததுன்னு தெரியல. ஒரு கஸ்டமர் வேறு கோவப்பட்டு போயிட்டாரு. எவ்வளோ வந்திருக்கு? டோட்டல் நம்பர் ஆர்டர் வந்து மொத்தம் 6 ஆர்டர் வந்திருக்கு. அதில் 5 பேர் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. ஒருத்தர் வந்து கோவத்தில் போயிட்டார் லேட் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இன்கம் வந்து $96. ஸோ பில்டு எதுவும் பண்ணல. ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஆர்டர் போட்டதுக்கு 14.99 வந்து ஷிப்பிங் காஸ்ட் தான். $42 வந்து ஆர்டர் போட்டதுக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 414. ஸோ இன்றைக்கி 96 இன்கம்மு, ஆர்டர் 42 இது. ஓகே கைஸ், இன்றைக்கி ப்ராஃபிட் தான், ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே. ஓகே அடுத்த நாள் வந்தாச்சு. கைஸ் நம்ம மில்க் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம மெனுவில் ஆட் பண்ணிடலாம். இதுதான் கைஸ், லேட்டே தான் வந்து புது மெனு. ஸோ இப்போதைக்கு மெனுவில் வந்து எஸ்ப்ரெஸோ, லாங் காஃபி, லேட்டே 3 ஐட்டம் இருக்குது. 3 ஐட்டமாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கதை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த லேட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? வாங்க இந்த லேட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ காஃபி வேணுமா, காஃபி பீன் வேணுமா, மில்க் வேணுமா? ஓகே ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய கப் எடுத்து மிஷினில் வைக்கணும். ஓ லார்ஜ் கப் தேவை கைஸ் இதுக்கு. நம்மகிட்ட ஸ்மால் கப்பு தான் இருக்குது. ஆட் காஃபி பீனு, அப்புறம் மில்க்கு 0.2 லிட்டர் வந்து மில்க் தான். ஸோ பெரிய கப்பு வேணும் நம்மளுக்கு. இங்கே பேப்பர் கப் பிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வேணும் கைஸ். அதுக்கு இந்த லேட்டைக்கு வந்து இது வேணும். ஸோ இது ஒன்று வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து சில பேர் தான் அந்த ஆர்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று போதும், பை கொடுத்துடலாம். டக்கு சீக்கிரவா. எங்கேருந்து வருது பார்க்கலாமா? வந்துடுச்சு கைஸ். ஆளே இல்லாத ட்ரக்கு. ஏற்றிடாத, திருப்பி நிறுத்தப்போ. கப்பு எடு, லார்ஜ் கப்பு இதுதான். ஓகே தேங்க்யூ ட்ராக், நீ போயிட்டு வரலாம். போயிட்டு ஓனரை கேட்டதாக சொல்லு, நீ மட்டும் தனியாக வர அடிக்கடி. ஓகே இந்த பெட்டியை இங்கே வச்சிடலாம். லார்ஜ் கப்பு ஒன்று எடுத்து இது பக்கத்தில் வச்சிடலாம். லார்ஜ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கப்பு சின்னதாக இருக்குது, இதோட டபுள் மடங்கு இருக்குது லார்ஜ். சரி ஓகே வாங்க கடையை ஓப்பன் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 3 மெனு இருக்குது. 3 மெனுவும் பக்காவாக எல்லா கஸ்டமருக்கும் சர்வ் பண்ணிடணும். வராங்களா? வாங்க சார் வாங்க சார். ஓப்பன் பண்ணோடனே ஒருத்தர் வர்றாரு. வெளியே இருந்து வெடி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ போர்டை மாத்திரமோ டக்குன்னு வந்துடுறாரு. ஓகே அடுத்த ஒரு கஸ்டமரு. வாங்க எஸ்ப்ரெஸோ யாருன்னா கேட்பாங்க, போட்டு வச்சிடலாமா? வேணாம் கைஸ், நம்மக்கிட்ட 3 மெனு இருக்குது. ஏதாச்சும் அதில் 3 எது வேணால் கேட்கலாம். மேடம் என்ன சொல்லுங்கள், என்ன ஆர்டரு? ஃபஸ்ட்டு ஆர்டரு லேட்டியா? லேட்டி பெரிய கப் எடு. ஓகே ஃபஸ்ட்டு காஃபி பீன் போட்டுடலாம். செகண்டோ லேட்டியா? புது மெனு தான் கைஸ் எல்லாம் கேட்குறாங்க. ராட்டன் மில்கா? கெட்டுடுச்சா பால்? எப்படி இது உள்ள இருக்கிறது? ஓகே கைஸ் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாக்ஸில் வந்து வெளியே எடுத்தால் கெட்டு போயிடுதா? ஃப்ரிட்ஜு வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கைஸ் மில்க்கு நம்ம. சூப்பர். சரி ஓகே, இந்த பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பால் கெட்டு போயிடுச்சு. இதை எடுத்து இதில் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது? ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கே, எப்படி ஆட் பண்ணுறது? சாரி சார், சாரி மேடம், ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. லேட்டி எப்படி போடணும்னு தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா கற்றுட்டு வந்துட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். ஓகேவா கைஸ்? இது வேலைக்கு ஆகாத நினைக்கிறேன். கடையை முதல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு முதல்ல லேட்டி எப்படி போடுறதுன்னு கற்றுக்கணும். இங்கே பாருங்கள், இவங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே லேட்டி தான். லேட்டி லேட்டி லேட்டி, ஒரே ஒரு எஸ்ப்ரெஸோ. இந்த எஸ்ப்ரெஸோவாச்சும் இப்போ ஆர்டர் கொடுப்போம். எஸ்ப்ரெஸோ தானே? சீக்கிரம், அவனும் போயிட போகிறான். இதை ட்ரை எடுத்து தனியாக வச்சா தான் வைக்க முடியுமா? கைஸ் எந்த டேபிள் எஸ்ப்ரெஸோ? 4th டேபிள் தான் எஸ்ப்ரெஸோ. இங்கே இருக்கு பாருங்க 4th.
இவங்களுக்கு எஸ்ப்ரெஸ்ஸோவே கொடுத்துடலாமா? இருங்க, அவங்க எல்லாருக்கும் எஸ்ப்ரெஸ்ஸோவே கொடுத்து பார்க்கலாம். பீன்ஸும் காலியா? சூப்பர். சாரி மேம், லேட்டே வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமால் என்னால் செய்ய முடியல. ஆஹா கைஸ், தப்பான ஆர்டர் கொடுத்தா ஏஞ்சி போயிடுறாங்க கைஸ். இவரு கொடுத்து பார்க்கலாமா? அதுக்காக இவரும் வந்து கோவப்பட்டார். தப்பான ஆர்டர் கொடுத்தா கிளம்பி போயிடுறாங்க கைஸ் இவங்க. சரி, நீ ஏன் கிளம்பி போ. அதை பார்த்தீங்களா? சாரி கைஸ், இன்னைக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு. போயிட்டு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு பக்காவான சூப்பரான ஒரு லேட்டிவ் போட்டு தரேன். கடையை மூடியாச்சுல, யாரும் வந்துடாதீங்க. ஏய், கேஷ் வச்சு நிற்கிறான். ஓகே சார், நீங்கள் தான் ரொம்ப டீசெண்டான கஸ்டமர். வந்தோடனே எக்ஸ்ப்ரெஸ் ஆர்டர் பண்ணீங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இன்னைக்கு டேவை முடிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த லேட்டை எப்படி போகிறதுன்னு முதல்ல கற்றுக்கணும். லேட்டே எப்படி போடுறது, மெனுவில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம், ஆனால் எப்படி போகிறது தெரியல. அதனால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் இப்படி நடக்கக்கூடாது, அதனால் முதல்ல லேட்டி போட கற்றுக்குறோம். எங்கே இருக்கு லேட்டி? பெரிய கப்பை காஃபி மிஷினில் வச்சுட்டு ஆட் காஃபி பீனு. ஓ, ஸ்டார்ட் த லாங் காஃபி ப்ரோக்ராம் ஆன் த மிஷின். ஓ, லாங் காஃபியை வந்து செலக்ட் பண்ணோம் கைஸ். நம்ம எஸ்ப்ரெஸோ போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு. லாங் காஃபி இருக்குது பார்த்தீங்களா? எஸ்ப்ரெஸோ லாங் காஃபி 2 ஐட்டம் இருக்கும். அதில் லாங் காஃபியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மில்க் ஆட் பண்ணணுமா? ஓகே, ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? பாருங்க, வேஸ்ட்டாக போச்சு. அவங்க குப்பையில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லாங் கப்பு இங்கே இருக்குது, எடுத்தாச்சு. அதில் காஃபி மிஷின் வச்சாச்சு. பால் இருக்கா? கெட்டு போயிடுச்சா? இந்த பால் கெட்டிடுச்சு கைஸ். இந்த பாலை தூக்கி குப்பையில் போட்டு வேண்டியதுதான். அது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. கெட்டு போனாங்களா, இது மாதிரி க்ரீன் கலர் புகை மாதிரி வரும், அதுதான் கெட்டு போனது. தூக்கி குப்பையில் போடு. ஸோ இப்போ வந்து வச்சாச்சா? இங்கே எஸ்ப்ரெஸோன்னு இருக்கா? இது லாங் காஃபின்னு மாற்றிட்டு, ஓ காஃபி பீன் இல்லை கைஸ், காஃபி பீன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண. ஓகே, லாங் காஃபி. இப்போ மில்க் எடுத்து இதில் ஊற்றணுமா? ஓகே கைஸ், இதுதான் லேட்டி. பார்த்தீங்களா, லேட்டி ரெடி பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுறது, நம்மளே குடிச்சிடலாமா? ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக லேட்டி போட கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கெலாம் பக்காவாக சர்வ் பண்ணி, ஒரு கஸ்டமரும் நாளைக்கு போகக்கூடாது. எல்லோரையும் பக்காவாக சர்வ் பண்ணி அனுப்புகிறோம். குப்பையில் போட்டு தூக்கி. இன்றைக்கி நிறைய நஷ்டம் தான் கைஸ், கடையில் நிறைய நஷ்டம். இங்கே என்னது? ஓ, இவங்கள கிளம்பி போயிட்டாங்களா? போடு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். நம்ம போடு, ட்ரேல வை. ஓகே, வாங்க இந்த நாளை முடிச்சிடலாம். அடுத்த நாள் வந்து நல்லபடியாக போகணும். ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே. ஓகே, கடையில் போயிடலாம். ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்கா? எல்லாமே ரெடியாக இருக்கா? எங்கள் ட்ரேவல் அடுத்து அடுக்கி வச்சிடலாம். இப்போ தான் டக்கு டக்குன்னு எடுத்து போட முடியும். ஓகே கைஸ், எல்லாம் க்ளீனாக இருக்கு. இப்போ வாங்க. ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணோன்னு ஒரு கஸ்டமர். சரி, சீக்கிரம் வா. பால் எடுத்து வெளியே வச்சிடலாமா? இந்த பால் கெட்டுடுச்சு கைஸ். நேற்று எடுத்து வெளியே வச்சோம் பார்த்தீங்களா, இந்த பால் கெட்டுடுச்சு. குப்பையில் போடு. அவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்திருக்காரு. என்ன ஆர்டர் கொடுக்க போகிறாரு? வாங்க சார், உட்காருங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்து யாருன்னா வராங்களா? ஆஹா, அடுத்து வரிசையாக வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் பிஸி டே கைஸ். லாங் காஃபியா? ஓகே, லாங் காஃபிக்கு வந்து கப்பு ஒன்று எடுத்துகிட்டு, இந்த கப்பு இல்லை கைஸ், சின்ன கப்பே போனால. ஓகே, லாங் காஃபி. அடுத்த ஆர்டர் என்ன? அடுத்ததும் லாங் காஃபி தான். அடுத்த கப் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்ததும் லாங் காஃபி தான். எல்லாருமே லாங் காஃபி தான். எனக்கு அடுத்ததை போட்டுட்டு
எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். யாருக்கு லாங் காஃபி? டேபிள் 1 2 3க்கும் லாங் காஃபி. இந்தாங்க லாங் காஃபி. டேபிள் 2 எங்க? இது 3, இதாங்க டேபிள் 2. ஆஹா, ஐ டிடன்ட் ஆர்டர் தட்டா. மாற்றி எடுத்துன்னு வந்துட்டனும். இருங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு டேபிள் 3க்கு கொடுத்துடலாம். என்னது, எல்லாம் லாங் காஃபி தானே கேட்டாங்க. 4th டேபிளுக்கு என்ன வேணும்? 4th டேபிளும் லாங் காஃபி தான். லாங் காஃபி தானே. ஏய், என்ன எல்லாம் லாங் காஃபி தானே கேட்டீங்க, ஏஞ்சி போறீங்க? என்ன நடக்குதுன்னே தெரில கைஸ். முதல்ல லாங் காஃபிக்கு என்ன தேவை? இதான் லாங் காஃபி. ஓ, லார்ஜ் கப்பு கைஸ், பெரிய கப் வைக்கணும் லாங் காஃபிக்கு. நம்ம சின்ன கப் வச்சுட்டோம், ஒரே சொதப்பலாக போதே. ஓகே கைஸ், லாங் காஃபி தான். அடுத்ததும் டேபிள் 5க்கு லாங் காஃபி. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. டேபிள் 5 லாங் காஃபி. டேபிள் 6 பார்த்தீங்களா, லேட்டியா. வேறு கப் எங்கே இருக்குது? லாங் காஃபி யார் கேட்டது? டேபிள் 5க்கும் டேபிள் 7க்கும் லாங் காஃபி. டேபிள் 5 இதுதான் 5யா? இதாங்க சார். ஓகே கைஸ், வேறு என்ன வேணும்? பெரிய கப் எடுத்து வச்சுட்டு முதல்ல லாங் காஃபியை பிடிச்சிடலாம். பெரிய கப் எங்கே? இதுதான் பெரிய கப்பு. டேபிள் 6 முடிச்சுட்டு டேபிள் 6 லேட்டி. ஓகே கைஸ், லேட்டிக்கு வந்து இந்த லாங் கப்பில் லாங் காஃபி எடுத்துகிட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கொடுக்கணும். மில்க் எங்கே? ஓகே, ஆட் பண்ணியாச்சு. டேபிள் 6 தானே. ஓகே, வந்துட்டே இருக்கு. டேபிள் 6 எங்கே? இந்தாங்க மேம். மேமா சாரா? இவரு சார் கைஸ். ஒரு டேபிள் 7க்கு லாங் காஃபி. வந்துட்டேன் சார். கேஷையும் வாங்கி வைக்கணும், சில்லறையும் கொடுக்கணுமா? எவ்வளோடா? 22.55. ஆஹா, அதிகம் ஆட் பண்ணுறேன், சேர்த்துட்டு போ. லாங் காஃபி. யார்? டேபிள் 7 8க்கு லாங் காஃபியா? டேபிள் 7 கப் எங்க? லாங் காஃபி. ஓ, பீன்ஸ் இல்லை கைஸ். ஆஹா, பீன்ஸ் காலி. ஆட் பண்ணு சீக்கிரம். ஏஞ்சி போயிடுவாரா சார்? 2 minutes சார், வந்துடுறேன். சரி வாங்க, அதுக்குள்ளே காசு வாங்கிடலாம். குடியா? எவ்வளோயா தரணும்? 12 ரூபா தரணுமா? ஓகே, லாங் காஃபி ரெடியா? மேம் இருங்க, 2 minutes மேம், வந்துட்டே இருக்கேன். என்ஜாய் சார். யாராச்சும் வராங்களா? ஒரு டேபிள் க்ளீன் பண்ணலையா? நீங்கள் என்ன மேம் சாப்பிட்டீங்க? 5-1. ஓகே, எடுத்துகிட்டு போங்க. ஓகே வாங்க, டேபிள்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த ஒரு கஸ்டமர் வருவாரா? ஓகே கைஸ், ஒரு கஸ்டமர் வராரு. இன்னும் 2 கஸ்டமர் நம்ம சர்வ் பண்ணலாம். 2 டேபிள் க்ளீன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் க்ளீன் பண்ணால் தான் ஆள் வருவாங்க. இப்போதைக்கு 2 கஸ்டமர் போதும் கைஸ். வாங்க 2 பேர் வாங்க, ஒன்றா சர்வ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கேமில் சேஞ்சு கொடுக்குறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது கைஸ். என்னோட லேட்டி சூப்பர். ஒரு லாங் காஃபி தானே. ஓ, அடுத்தது எஸ்ப்ரெஸோ. ஸோ அது பிரச்சனை இல்லை. மில்க் இங்கே இருக்குல்ல. ஓகே கைஸ், மில்க் இருக்குது. எஸ்ப்ரெஸோக்கு ஒரு சின்ன கப்பு. வாங்க, மில்க் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஏய், என்ன பாலோட சேர்த்து வருது? எந்த டேபிளுக்கு? 9th ஆர்டருக்கு வந்து லாட்டி. இதெல்லாம் ஆர்டர் நம்பர் கைஸ். ஓகே, அடுத்தது வந்து எஸ்ப்ரெஸோவா? எஸ்ப்ரெஸோ சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஆர்டர் 10 வரையும் வந்துட்டோம்.
10 ஆர்டர் எடுத்திருக்கோம் கைஸ் இன்னைக்கு. வந்துட்டே இருக்கேன். ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஆர்டர் எடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பிஸி டே கைஸ், ரொம்ப வேலை. உனக்கு எவ்வளோ சேஞ்ச் தரணும்? 2.27 சேஞ்சு. இதில் 2. ஓகே, எடுத்துகிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கலாங்க ஸ்டைல. ஓ, இந்த கப்போட ட்ரேல வச்சிட்டனா? இதை போய் போட்டுடலாம். ஓகே சார், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? 67 சென்ட்டு தரணுமா? 5ல் 1, 10ல் 1, 5, இதில் 2. ஓகே, என்ஜாய். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து 10 ஆர்டர் நம்ம எடுத்திருக்கோம். 10 ஆர்டரில் வந்து எத்தனை சொதப்பணும்னு தெரியல. வாங்க கடைசியாக ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இதை எடுத்து குப்பையில் போட்டுடலாம். கப்பு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கப்பு இவ்வளோ இருக்குது. லார்ஜ் கப்பில் 1 தான் இருக்குது. ஸ்மால் கப்பில் 9 இருக்குது. காஃபி பீன் 3 இருக்குது. மில்க் 1 தான் கைஸ் இருக்குது. ஸோ மில்க்கு தான் கைஸ். மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல ஃப்ரிட்ஜு வாங்கணும். ஃப்ரிட்ஜு வந்து எவ்வளோ வருது? கிச்சன் ஃபர்னிச்சரில் போனால் வைங்களேன். ஓ, ட்ராஷ் ஆகுது. கிச்சன் எக்யூப்மெண்ட் 250 தான் கைஸ். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா 250 தான். சரி, இது நாளைக்கு வாங்கிக்கலாம். ஸோ மில்க் வந்து இது நாளைக்கு கெட்டுடும். இதில் 1 இருக்குது. ஸோ இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நினைக்கிறேன். பாக்ஸில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நினைக்கிறேன். நாளைக்கு இந்த மில்க்கை வச்சு ஓட்டிடலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு ஓரளவுக்கு இது நல்லபடியாக போச்சுன்னு நினைக்கிறேன். 10 ஆர்டர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நல்லபடியாக போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் க்ளீனாக இருக்கா? சரி வாங்க கிளம்பலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து 10 ஆர்டரு. அதில் 6 தான் கைஸ் நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். சாட்டிஸ்ஃபை கஸ்டமர். ஸோ சேட். இன்கம் பார்த்தீங்களா 177. நம்ம ஆரம்பித்ததுல வந்து இதுதான் அதிகம்னு நினைக்கிறேன். 177 இன்கம். ஓகே கைஸ், அந்த 177 நம்மளுக்கு லாபம் தான். ஏன்னா நம்மளுக்கு ஆர்டர் எதுவும் போடல. ஆனால் நாளைக்கு நிறைய ஆர்டர் போடணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம். மில்க் அதில் சேவ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இன்கம்மை டபுள் ஆக்குறோம் நம்ம. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.